ஸ்ரீ ரேவா காண்டம் 223 அத்தியாயம். வாசவ ஈஸ்வர தீர்த்தம் என்றழைக்கப்படும் வாசவேஸ்வர தீர்த்தத்தின் பெருமை. ஸ்ரீ மார்க்கண்டேய முனிவர் கூறினார், குந்தியின் மைந்தனே, அங்கிருந்து ஒரு குரோசத்திற்குள் மேன்மையான வாசவ தீர்த்தம் உள்ளது. அங்கே வசுக்கள் 12 ஆண்டுகள் தங்கி தெய்வத்தை பிரதிஷ்டை செய்தனர். 8 வசுக்கள் தரா, துருவா, சோமா, ஆபா, அனிலா, அனலா, பிரத்யூஷா மற்றும் பிரபாசா. முன்னர் பரதனின் வழி தோன்றலே பித்ருவின் தந்தை மூதாதையர் சாபத்தால் அவர்கள் கருப்பையிலேயே இருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு துன்புற்றனர். அவர்கள் நர்மதை நதி தீர்த்தத்திற்கு வந்து புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்தி தவம் செய்தனர். அவர்கள் பவானியின் மகா மாறாத இறைவனை 12 ஆண்டுகள் வழிபட்டனர். மகா அரசனே, அதனால் மகேஸ்வரனார் மகிழ்ந்தார். அவர் அவர்களுக்கு காட்சியளித்து அவர்கள் விரும்பிய சிறந்த வரங்களை வழங்கினார். அதன் பின்னர் வசுக்கள் தங்கள் பெயரால் மகேஸ்வரனாரை பிரதிஷ்டை செய்தனர். சங்கரர் அப்போது மகிழ்ந்து அவர்கள் ஆகாயத்தை கடந்து சென்றனர். அன்றிலிருந்து அந்த தீர்த்தம் வசுக்களின் பெயரால் பிரசித்தி பெற்றது. மகா அரசனே, ஒரு பக்தன் எளிதில் கிடைக்கும் காணிக்கைகளை கொண்டு சிவனாரை வழிபட வேண்டும். ஒரு மாதத்தின் வளர்பிறையின் 8ஆம் நாளில் தீபங்கள் விடாமுயற்சியுடன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். பக்தன் தன் சக்திக்கு ஏற்ப தினமும் அதையே சமர்ப்பிக்க வேண்டும். அவன் 8000 ஆண்டுகள் சிவனாரின் அருகாமையில் தங்கி இருக்க வேண்டும். பின்னர் அவன் சிவனின் இருப்பிடத்தில் பிரவேசிக்கிறான். அவன் ஒருபோதும் கருப்பையில் வசிப்பதில்லை. மலர்கள், இளந்தளிர்கள், பழங்கள் மற்றும் தானியங்களால் ஈசனை பெருமானை வழிபடும் பக்தர் ஒருபோதும் துயரத்தை சந்திக்க மாட்டார். எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுபட்டு அவர் ஸ்வர்க்க லோகத்தில் கௌரவிக்கப்படுகிறார். குந்தியின் மைந்தனே, வாசவேஸ்வர தீர்த்தத்தில் குறைந்தபட்சம் ஒரு நாளாவது தங்கக்கூடியவன் பாவ குவியல்களை உதறிவிட்டு சூரியனைப் போல சொர்க்கத்தில் மகிழ்வான். அவன் பிராமணர்களுக்கு பக்தியுடன் உணவளித்து ஆடைகளையும் பண பரிசுகளையும் வழங்க வேண்டும். 223 அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.